தாம்பூலத்துல அம்பாள் வாசம் செய்யறதுனால, நம்ம வீடு தேடி வர சுமங்கலி பெண்களுக்கு நம்ம கட்டாயம் தாம்பூலம் அப்படின்றது குடுக்கணும். தாம்பூலம் அப்படின்னா, நான் சொல்லப்போற இந்த பொருட்கள்லாம் கட்டாயம் நீங்க பார்த்திருப்பீங்க. நம்ம குடுக்குற இந்த ஒவ்வொரு பொருட்களுக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்கு. அதனால தான் இந்த தாம்பூலம் அப்படின்றது குடுக்குறோம். அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்ப நம்ம தாம்பூலத்துல வெத்தல பாக்கு குடுக்குறோம் அப்படின்னா, அதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம யாருகிட்ட குடுக்குறோமோ, அவங்களுடைய அந்த சிநேகிதம், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உண்மையா இருக்கணும் அப்படின்றதுக்காக குடுக்கறது. வெத்தல பாக்கோட பலன்கள் என்ன அப்படின்றத பார்த்தாச்சு. மஞ்சள், குங்குமம், மாங்கல்ய கயிறு இது 3ம் குடுக்கறதுனால சுமங்கலி தன்மை அதிகரிக்கும். சீப்பு நம்ம குடுக்கறதுனால கணவனுடைய ஆயுள் அதிகரிக்கும். கண்ணாடி கணவனுடைய ஆரோக்கியத்தை காக்கும். நம்ம குடுக்குற வளையல் மன அமைதி பெறுவதற்கு உதவும். தேங்காய் பாவம் நீங்குவதற்கு உதவும். வாழைப்பழம் குடுக்கறதுக்கான காரணம் என்னன்னா, அன்னதானம் குடுத்தா என்ன பலன்களோ அந்த பலன்கள் இந்த பழம் குடுக்கறதுனால கிடைக்கும். பூ மகிழ்ச்சி பெருகுவதற்கு உதவும். மருதாணி நோய் வராமல் காக்கும். கண்மை கண் திருஷ்டி தோஷங்கள் நீங்க உதவும். நம்ம குடுக்குற தட்சணை லக்ஷ்மி கடாட்சம் பெறுவதற்கு உதவும். நம்ம குடுக்குற பிளவுஸ் பீட்டா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா புடவையா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அவங்கள மகிழ்விக்கிற விதமா நம்ம குடுக்குறோம். அது அவங்கவங்க வசதிக்கு ஏத்த மாதிரி குடுக்கலாம். தாம்பூலம் அப்படிங்கிறது எல்லா வெள்ளிக்கிழமைகளையும் நம்ம வீடு தேடி வர பெண்களுக்கு கட்டாயம் நம்ம குடுக்கலாம். ஆனா எல்லா டைம்லயும் இந்த எல்லா பொருட்களும் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஆனா பேசிக்கா வீடு தேடி யார் வராங்களோ அவங்களுக்கு குடிக்க தண்ணி குடுத்துட்டு, குங்குமம் வீட்ல எப்பயுமே பூ வச்சுக்கணும். இது 2த்தையும் நம்ம கட்டாயம் குடுக்கறது ரொம்பவே நல்லது.